நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதிர்மறை ஹிந்தி வாக்கியங்கள், நெகட்டிவ் ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ். இதுவுமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஹிந்தி சென்டென்சஸ் தான். அதாவது எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியாது, இது மாதிரி நெகட்டிவாக சொல்கிற சென்டென்சஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது மூலமாக நீங்களும் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக ஹிந்தி பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் இல்லை, நான் இல்லை. இதுக்கு என்ன ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? மே நஹி ஹூ, நான் இல்லை, எனக்கு தெரியாது, நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ நான் அப்படின்னா மே, நஹி ஹூ இல்லை அப்படின்னா நஹி ஹூ, நான் இல்லை அப்படின்னா சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். மே நஹி ஹூ, மே நஹி ஹூ. அவன் வரமாட்டான், அவன் வரமாட்டான். இது எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னா வக், வரமாட்டான் அப்படின்னா நஹி ஆயேகா, வருவான் அப்படின்னா ஆயேகா, வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நஹி ஆயேகா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அவன் வரமாட்டான் அப்படின்னா யக் நஹி ஆயேகா. இது சரியில்லை, யக் சஹி நஹி ஹை, சரியில்லை அப்படின்னா சஹி நஹி ஹை, யக் சஹி நஹி ஹை, யக் சஹி நஹி ஹை. சிம்பிளான சென்டென்ஸ். இது சரியில்லை, யக் சஹி நஹி ஹை, அவ்வளோதான். அடுத்தது எனக்கு வேண்டாம், முஜே நஹி சாஹியே. எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாஹியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எனக்கு வேண்டாம் அப்படின்னா முஜே நஹி சாஹியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். முஜே நஹி சாஹியே, முஜே நஹி சாஹியே. நஹி அப்படிங்கிற வேர்டு வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் பேசும்போது யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. என்னிடம் இல்லை, மேரே பாஸ் நஹி ஹை. என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ். சப்போஸ் என்னிடம் இருக்குது அப்படின்னா மேரே பாஸ் ஹை அப்படின்னு சொல்லுவோம். என்னிடம் இல்லை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மேரே பாஸ் நஹி ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ என்னிடம் இல்லை அப்படின்னா மேரே பாஸ் நஹி ஹை. நான் பொய் சொல்ல மாட்டேன், மே ஜூட் நஹி போல்தா ஹூ. நான் அப்படின்னா மே, பொய் அப்படின்னா ஜூட், சொல்ல மாட்டேன் அப்படின்னா நஹி போல்தா ஹூ, சொல்லுவேன் அப்படின்னா போல்தா ஹூ, சொல்ல மாட்டேன் அப்படின்னா நஹி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். நஹி போல்தா ஹூ, மே ஜூட் நஹி போல்தா ஹூ. எனக்கு இது பிடிக்கவில்லை, முஜே யக் பசந்த் நஹி ஹை. எனக்கு அப்படின்னா முஜே, இது அப்படின்னா யக், பிடிக்கவில்லை அப்படின்னா பசந்த் நஹி ஹை. ஆக்சுவலி பிடிச்சிருக்கு அப்படின்னா பசந்த் ஹை அப்படின்னு சொல்லணும். பிடிக்கவில்லை அப்படின்னு வரும்போது பசந்த் நஹி ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் சாப்பிட மாட்டேன், மே கானா நஹி காத்தா ஹூ. நான் அப்படின்னா மே, சாப்பிடு சாப்பாடு அப்படின்னா கானா, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வரும்போது நஹி காத்தா ஹூ, நஹி காத்தா ஹூ. நான் கானா மே கானா நஹி காத்தா ஹூ. நான் பார்க்கவில்லை, மேனே நஹி தேக்கா. நான் அப்படின்னா மேனே, நஹி தேக்கா, பார்த்தேன் அப்படின்னா தேக்கா. பார்க்கவில்லை அப்படின்னு வரும்போது நஹி தேக்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மேனே நஹி தேக்கா, மேனே நஹி தேக்கா. அடுத்தது அவன் செய்யவில்லை, உஸ்னே நஹி கியா. அவன் செஞ்சான் அப்படின்னா உஸ்னே கியா அப்படின்னு சொல்லணும். அவன் செய்யவில்லை அப்படின்னு நெகட்டிவாக நம்ம சொல்லும்போது உஸ்னே நஹி கியா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். உஸ்னே நஹி கியா, சிம்பிளான சென்டென்ஸ். உஸ்னே நஹி கியா, உஸ்னே நஹி கியா. அடுத்தது நாங்கள் அங்கே போகவில்லை. இதுவுமே நெகட்டிவான சென்டென்ஸ் தான். ஹம் வஹா நஹி கயே தே. நாங்கள் அப்படின்னா ஹம், அங்கே அப்படின்னா வஹா, போகவில்லை அப்படின்னா நஹி கயே தே. சப்போஸ் போனோம் அப்படின்னா ஹம் வஹா கயே தே அப்படின்னு சொல்லுவோம். போகவில்லை அப்படிங்கிறப்போ நஹிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். அவன் சந்தோஷமாக இல்லை, அவன் ஹாப்பியாக இல்லை. இது எப்படி நம்ம ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? வக் குஷ் நஹி ஹை. அவன் அப்படின்னா வக், சந்தோஷமாக ஹாப்பி அப்படின்னா குஷ், இல்லை அப்படிங்கிறப்போ நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னா வக் குஷி ஹை, வக் குஷ் ஹை அப்படி தான் சொல்லணும். இது சாத்தியமில்லை, யக் சம்பவ் நஹி ஹை, சம்பவ் நஹி ஹை. இது சாத்தியமில்லை, யக் சம்பவ் நஹி ஹை, நஹி ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யக் சம்பவ் நஹி ஹை, யக் சம்பவ் நஹி ஹை. ஓகே, அடுத்தது இது சாத்தியமில்லை, யக் சம்பவ் நஹி ஹை.
நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மே கபி நை பூலூங்கா. பூலூங்கா. நான் அப்படின்னா மே, ஒருபோதும் அப்படின்னா கபி, மறக்க மாட்டேன் நஹி பூலூங்கா. நஹி பூலூங்கா, மறக்க மாட்டேன். அடுத்தது, எனக்கு பயமில்லை. முஜே டர் நஹி லக்தா. எனக்கு பயம் இருக்குது அப்படின்னா முஜே டர் லக்தா அப்படின்னு சொல்லணும். எனக்கு பயம் இல்லை அப்படின்னு வரும்போது முஜே டர் நஹி லக்தா. முஜே டர் நஹி லக்தா. முஜே டர் நஹி லக்தா. அடுத்த சென்டென்ஸ், அவர்களுக்கு தெரியாது. வே நஹி ஜான்தே. வே நஹி ஜான்தே. அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு வரும்போது வே ஜான்தே அப்படின்னு சொல்லணும். அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு வரும்போது வே நஹி ஜான்தே. வே அப்படின்னா அவர்கள், ஜான்தே அப்படின்னா தெரியும் தெரியாது. அடுத்தது, நீ கேட்க மாட்டாயா. நீ கேட்க மாட்டாயா. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தும் நஹி சுனோகே. தும் நஹி சுனோகே. நீ கேட்க மாட்டாயா. தும் நஹி சுனோகே. ஆக்சுவலி நீ அப்படின்னா தும், கேட்க மாட்டாயா நஹி சுனோகே. நஹி சுனோகே. எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஹமே குச் நஹி மிலா. எங்களுக்கு, ஹமே, எதுவும் அப்படின்னா குச், கிடைக்கவில்லை, நஹி மிலா, கிடைச்சிருக்கு அப்படின்னா மிலா. ஹமே குச் மிலா அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஹமே குச் நஹி மிலா. அவன் திரும்பி வரவில்லை. வக் வாபஸ் நஹி ஆயா. அவன் அப்படின்னா வக், திரும்பி அப்படின்னா ரிட்டன் அப்படின்னா வாபஸ், வரவில்லை அப்படின்னா நஹி ஆயா. அவன் திரும்பி வரவில்லை. வக் வாபஸ் நஹி ஆயா. அவன் திரும்பி வரவில்லை. வக் வாபஸ் நஹி ஆயா. அடுத்தது, நான் போக மாட்டேன். மே நஹி ஜாவூங்கா. நான் போக மாட்டேன். மே நஹி ஜாவூங்கா. நான் அப்படின்னா மே, போக மாட்டேன் அப்படின்னா நஹி ஜாவூங்கா. போக மாட்டேன், நஹி ஜாவூங்கா. நான் போக மாட்டேன். மே நஹி ஜாவூங்கா. நான் தூங்கவில்லை. மே நஹி சோ ரஹா ஹூ. நான் தூங்கலை. மே நஹி சோ ரஹா ஹூ. நான் அப்படின்னா மே, தூங்கவில்லை அப்படின்னா நஹி சோ ரஹா ஹூ. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மே சோ ரஹா ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் தூங்கவில்லை அப்படின்னு வரும்போது மே நஹி சோ ரஹா ஹூ. அடுத்தது, அவன் வேலை செய்யவில்லை. வக் காம் நஹி கர் ரஹா ஹை. வக் அப்படின்னா அவன், வேலை அப்படின்னா காம், செய்யவில்லை அப்படின்னா நஹி கர் ரஹா ஹை. வக் காம் நஹி கர் ரஹா ஹை. வக் காம் நஹி கர் ரஹா ஹை. அடுத்தது, நீ முயற்சி செய்யவில்லை. நீ முயற்சி செய்யவில்லை. இது எப்படி சொல்லலாம்? தும்னே கோஷிஷ் நஹி கி. நீ அப்படின்னா தும்னே, முயற்சி அப்படின்னா கோஷிஷ். கோஷிஷ். கோஷிஷ் நஹி கி. நீ முயற்சி செய்யவில்லை. தும்னே கோஷிஷ் நஹி கி. சிம்பிளான சென்டென்ஸ். ஓகே. அடுத்தது, இது என்னுடையது இல்லை. இது என்னோடது இல்லை. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? யக் மேரா நஹி ஹை. யக் அப்படின்னா இது, என்னுடையது அப்படின்னா மேரா, இல்லை அப்படின்னா நஹி ஹை. யக் மேரா நஹி ஹை. சப்போஸ் இது என்னுடையது அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? யக் மேரா ஹை. யக் மேரா ஹை. ஸோ என்னுடையது இல்லை அப்படின்னு வரும்போது யக் மேரா நஹி ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்ஸஸும் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு காய்ச்சல் இல்லை. உசே புகார் நஹி ஹை. அவனுக்கு அப்படின்னா உசே, காய்ச்சல் அப்படின்னா புகார், இல்லை அப்படின்னா நஹி ஹை. சப்போஸ் அவனுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உசே புகார் ஹை அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு காய்ச்சல் இல்லை அப்படிங்கிறப்போ உசே புகார் நஹி ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அவனுக்கு காய்ச்சல் இல்லை, உசே புகார் நஹி ஹை. ஸோ டோட்டலாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 25 நெகட்டிவ் ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு சென்டென்சஸும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங். தேங்க்யூ டு ஆல்.